இதையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும். அதுக்கு தான் சொல்லுவாங்க இதில் மாற்றி யோசிப்பா, வேற ஆங்கிளில் பார்க்கணும். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன், இன்னுமே வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா வாட்டை போட்டினாலும் ஹவாயூன்னு கேட்டாலும் நீங்கள் இந்த ஃபைன்ங்கிறத எடுத்துடணும். ஆமாம், ஃபைனுக்கு பதிலாக நிறைய வார்த்தைகள் இருக்கு, நிறைய இருக்கு, 1 2 இல்லை, ஏகப்பட்டது இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி வைங்க. ஓகே, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹவாரியை வச்சுக்கிட்டு 2 ப்ரோக்ராமும் அதே சொல்லிட்டு இருக்கீங்களே சாருங்க நீங்கள். ஆமாம், அதுக்கு முன்னால் உங்ககிட்ட கேட்குறோம். இது வந்து இந்த ப்ரோக்ராமோட நோக்கம் வந்து உங்களை இங்கிலீஷில் பேச வைக்கிறது தான் எங்களுடைய நோக்கம். புரியுதுங்களா? அதுக்கு எத்தனை விஷயங்கள் வேணாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு விஷயம், போர்டில் எழுதுகிற விஷயங்கள்லாம் சரியாக புரியுதா, இன்னும் கொஞ்சம் போல்டாக எழுதணுமா, வேறு ஏதாவது செஞ்சுருக்க, ஒரு சில நேரங்களில் எழுதிட்டு நானே மறைச்சிக்கிட்டு நிற்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் சொல்லும்போது பார்த்தேன் ஒருத்தர் இப்படி நீங்கள் தள்ளிக்கோன்றீங்களா? சரி, அது போல் இருந்துன்னா சொல்லுங்கள். ஓகே, இது என்ன உங்களுக்காக தானே இந்த ப்ரோக்ராம், எங்களுக்காகவா? அதனால் எந்த குறைகள் இருந்தாலும் சுட்டி காட்டுங்க. இப்போ பார்க்கலாமா? சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஹவாயின்னு ஒருத்தரை பார்த்து கேட்டோம், அவர் ஃபைன்னு சொன்னார்ல, ஹவாயின்னு கேட்டார், நம்ம ஃபைன்னு சொன்னோம். சரி, வாட்டர் போட்டியோன்னு கேட்டேன், வாட்டர் போட்டின்னு அவர் திருப்பி கேட்டா, திருப்பி இந்த ஃபைன் வேண்டாங்கிறேன். இதுக்கு பதிலாக நிறைய வார்த்தைகள் இருக்கு, ஒவ்வொன்றா எல்லாத்தையும் எழுதி போற, நோட் பண்ணி வச்சுங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, என்ன பண்ணோம், பேச ஆரம்பிக்கணும். யாராவது ஹவாயூன்னு கேட்பானான்னு பார்த்து டக்குன்னு சொல்லிடணும். புரியுதா? சரி, என்னென்ன வார்த்தை ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? நம்பர் 1, எக்ஸலண்ட்னு சொல்லுங்களேன். ஹவாயின்னு கேட்டான்னு சொல்லுவீங்க, எக்ஸலண்ட். மலர்ந்த முகத்தோடு இருங்க, எப்போ பார்த்தாலும். என்ன சௌக்கியமா, ஏதோ இருக்கிறேன் போலும் தலையை குனிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி சோகமா இருக்காதீங்க. ஹவாயின்னு கேட்டான்னு சொல்லுவீங்க, எக்ஸலண்ட் சொன்னீங்களா? இதை விட அருமையான இன்னொரு வார்த்தை பார்க்கலாமா? கிரேட்னு சொல்லுங்களேன். என்ன சொல்லுவீங்க? கிரேட். ஓகே, சரி, 3வது பாருங்க. ஆனா இந்த வார்த்தையை அடிக்கடி கிரேட், எக்ஸலண்ட், கிரேட் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா இந்த வார்த்தையை நீங்க மறக்காம மனப்படமா வச்சுங்க. யாரு கேட்டாலும் சொல்லணும்னு ஒரு தீர்மானமே வச்சுங்க. ஃபேண்டாஸ்டிக்னு சொல்லுங்க. அப்போ ஹவாயின்னு கேட்டா ஃபைன் சொல்லலாம். அப்புறம் இது போல வாட்டர் போட்டியோன்னு கேட்டா, சரி, இப்போ இப்படி ஒரு சந்தேகம் வருதா சார், நான் ஹவாயின்னு ஒருத்தர் கேட்டேன், அவர் எக்ஸலண்ட்னு சொல்லிட்டாரு, திருப்பி வாட்டர் போட்டியோன்னு கேட்கிறாரு, நான் திருப்பி அந்த ஃபைனை சொல்லலாமான்னு, அந்த ஃபைனே வேண்டாம், அதுக்கு போல நீங்க அவர் வந்து எக்ஸலண்ட் சொன்னாரா, நீங்க கிரேட் சொல்லுங்க, இல்லைன்னா ஃபேண்டாஸ்டிக்னு சொல்லுங்க. ஆனா இதெல்லாம் சொல்லும் போது மலர்ந்த முகத்தோட எப்படி சொல்லணும், ஃபேண்டாஸ்டிக் அப்படிங்கணும். புரியுதா? ஹவ் ஆர் யூ, ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லி நொந்து நூலாயிடக்கூடாது. புரியுதுங்களா? அந்த உணர்ச்சி பூர்வமா சொல்லணும். ஓகேயா? சரி சார், வாழ்க்கையை அனுபவிக்க தெரிஞ்சவங்க அமெரிக்கன்ஸ் சொல்லுவாங்க. திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரலும் சம்பாதிச்ச பணத்தை சனி ஞாயிறுல போய் செலவு பண்ணிட்டு வந்துடுவான். புரியுங்களா? வாழ்க்கையை வந்து வாழ தெரிஞ்சவங்க. அவங்கள பார்த்து யாரையாவது பார்த்து ஹவாயின்னு கேட்டா அவங்க சொல்ற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப கூலா அப்படி சொல்லுவான். என்ன சொல்லுவான்? கூல். புரியுதுங்களா? இப்போ இப்போ ஹவாயின்னு கேட்டா என்னென்னலாம் பதில் சொல்லலாம் திருப்பி ஞாபகப்படுத்துறேன். எக்ஸலண்ட் சொல்லாம இதை அழிச்சிடறேன், திருப்பி வேண்டாமே. 1, எக்ஸலண்ட் சொல்லுங்க, கிரேட் சொல்லுங்க, ஃபேண்டாஸ்டிக்னு சொல்லுங்க, கூல் சொல்லிடலாமா? அப்புறம் என்ன சொல்லலாம்? எக்ஸலண்ட் சொல்லலாம், கிரேட் சொல்லலாம், ஃபேண்டாஸ்டிக், கூல். கூல்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக சொல்லணும். கூல் அப்படிங்க கூடாது, கூல். ஓகே, இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகத்தை வச்சுக்கணும். இப்போ இந்த ஹவாயூன்னு கேட்டால் ஃபைன்னு சொல்லணும்னு சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லைங்க. எல்லாரும் ஃபைன் ஃபைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருங்களேன்னு சொல்கிறேன். புரியுதா? இந்த ப்ரோக்ராம் பார்க்குற நீங்களே உங்களை நான் எங்கேயாவது மீட் பண்ணி ஹவாயூன்னு கேட்டேன், நீங்கள் ஃபைன்னு சொன்னீங்க, அந்த ஸ்பாட்லேயே ஃபைன் போட்டுருவேன். நீங்கள் என்ன சொல்லணும்? ஃபேண்டாஸ்டிக்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? ஓகே, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.